முஅவ்விதத்தைன ஓதுங்க. குல் வல்லாஹு அஹத் ஓதுங்க, முஅவ்விதத்தைன ஓதுங்க. அப்ப குல் வல்லாஹு அஹத், முஅவ்விதத்தைன எது? குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ். இந்த 3 சூறாவையும் ஓதுங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் வல்லாஹு அஹதையும் முஅவ்விதத்தைன், அதாவது குல் வல்லாஹு அஹத், குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ் ஒரு மனிதர் ஹீன தும்சி வ துஸ்பி 3 மர்ராத், காலையில 3 விடுத்தம், மாலையில 3 விடுத்தம். இல்லதா? குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ், குல் வல்லாஹு அஹத். இந்த 3ஐயும் காலையில 3 விடுத்தம், மாலையில 3 விடுத்தம் நீங்க ஓதினா தக்ஃபீக மின் குல்லி ஷை, அனைத்து தீங்கிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அனைத்து தீங்கிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஹைர். ரைட். அப்ப இந்த ஹதீஸ் வந்து இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் சுனன் திர்மிதியில 2829 செய்தியா பதிவு செஞ்சுக்கிறாங்க. சுனன் திர்மிதியில பார்த்த அந்த நம்பர்ல சஹீஹ் சுனன் திர்மிதியில தான் இருக்குது இந்த ஹதீஸ். அதாவது என்னன்னு சொன்னால் இந்த 3 சூரா, அதாவது இப்ப குல் வல்லாஹு அஹத் நமக்கு சிறப்பு தெரியும். குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ். இந்த சூறாக்கள் ஓதுனா, காலையில 3 விடுத்தம், மாலையில 3 விடுத்தம் ஓதுனா இது ஆதரப்பூர்வமான செய்தி தான். இப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுல தான் பார்த்தோம். இது ஒரு விளக்கத்துக்கு சொல்றோம். தானே? அப்ப குல் வல்லாஹு அஹதையும், குல் அஊது பிறப்பில் ஃபலக்கையும், குல் அஊது பிறப்பின் நாஸையும் காலையில 3 விடுத்தம், மாலையில 3 விடுத்தம் யார் ஓதுகிறாரோ அவருக்கு அந்த நாள்ல தீங்கிழைக்கக்கூடிய அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். அதே போன்று ஏனைய பாதுகாப்பு தேடக்கூடியதில் இது சிறந்ததாக இருக்கும். அப்ப எனவே இதை நம்ம என்ன செய்யணும்? ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹைர்.